ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வகுப்பில் யதார்த்த வாழ்வில் ஜோதிடம் என்ற தலைப்பின் கீழ் சில குறிப்பிட்ட பழமொழிகள் எவ்வாறு ஜோதிட விதிகளுடன் பொருந்தி வருகின்றன என்பதை பற்றி நாம் ஆராய்ச்சி முறையில் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த வகுப்பில் ஒரு முக்கியமான பழமொழி தமிழிலும் அனைவருடைய வாழ்வியலிலும் இவை ஒருங்கிணைத்து செல்கின்றது. பல பேர் கூறுவது உண்டு, தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்று. இவை எவ்வாறு நமது ஜோதிட உலகில், ஜோதிட விதிகளில், ஜாதக அமைப்பில் பொருந்தி வருகிறது என்பதை பற்றி இந்த வகுப்பில் நாம் ஆராயப் போகிறோம். தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மம். இந்த தானம் என்றால் என்ன? தானம் என்பது எந்த ஸ்தானம்? தானம் என்பது நமது ஜோதிடத்தில் 5ஆம் பாவத்தை குறிக்கும். இந்த தர்மம் என்பது நமது ஜோதிடத்தில் 9ஆம் பாவத்தை குறிக்கும். இந்த தானமும் இந்த தர்மமும் 5 மற்றும் 9ஆம் இடத்தினை குறிக்கும் ஸ்தானங்கள். இந்த அடிப்படையை வைத்து எவ்வாறு தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்ற பழமொழி வந்தது என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானமும் ஆகும். தானம் புத்திரஸ்தானம். இந்த புத்திரம் பிறப்பதற்கான ஸ்தானமும் 5, தானத்துக்கு ஸ்தானமும் 5. அதேபோல் குலதெய்வ வழிபாடு, ஆலய வழிபாடு, முன்னோர்கள் ஆசி, இவை அனைத்திற்கும் உரிய ஸ்தானம் 9ஆம் இடம். அதாவது தர்மத்திற்கு ஏற்ற ஸ்தானம் 9ஆம் இடம். ஆக இனி இந்த யதார்த்த வாழ்வில் ஜோதிடம் என்ற தலைப்பில் தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் எவ்வாறு ஒருங்கிய வருகிறது என்பதை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த 5ஆம் இடம் என்பது தானத்துக்குரிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். 9ஆம் இடம் என்பது தர்மத்துக்குரிய ஸ்தானம், குலதெய்வ வழிபாடு, அருள் அனைத்தும் கிடைக்கும் ஸ்தானம், குரு அருள், சிவ அருள். மேலும் மிகவும் முக்கியமானது ஒன்று உண்டு. 1, 5, 9 என்ற ஸ்தானங்களில் 1ஆம் இடம் பிராரப்த கர்மா என்று நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். பிராரப்த கர்மா, என்ன பிராப்தம் செய்து வந்தோமோ அது இந்த பிறவியில் அனுபவிக்க வைக்கும். அதுவே 1ஆம் இடம் லக்னம். 5ஆம் இடம் என்பது ஆகாமிய கர்மா, அடுத்து வரக்கூடிய பிறவிகளில் அனுபவிக்க வேண்டியது, செய்ய வேண்டியது பற்றி குறிக்கும் ஸ்தானம். இந்த 5ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது சஞ்சித கர்மா, பல வினைகளின் கூட்டு. சஞ்சித கர்மா. ஒரு நபர் ஒரு ஜனனம் இந்த பிறவியில் செய்ய போகின்ற செய்த அனைத்து வினைகளும் ஒருங்கமைக்கப்பட்டு மறுபிறவி தோன்றுகிறது. மறுபிறவியில் செய்த பாவங்கள், புண்ணியங்கள் கணக்கிடப்பட்டு அதற்கு உரிய மறுபிறவி தோன்றுகிறது. இவ்வாறு கால சுழற்சியாக பிறவியாக ஒருவர் பல்வேறு பிறவிகளை எடுக்கிறார். 1ஆம் இடம், 5ஆம் இடம், பிறகு 9ஆம் இடம், திருப்பி 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த பிறவிலேயே அனைத்து வினைகளும் கழிந்து விட்டால் மறுபிறவி கிடையாது. இந்த பிறவியில் மோட்ச நிலை கிடைக்கும். பிறவி என்பது அடுத்து கிடையாது. இந்த பிறவியில் வைக்கப்படுகிற மீத சஞ்சித கர்மா என்பது பல வினைகளின் கூட்டு. அதிலிருந்து பிராரப்தம் என்பதை இந்த பிறவியில் கொண்டு வந்து நாம் அனுபவிக்கிறோம். இந்த பிராரப்த
கர்மாவில் நாம் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து மீதம் வைக்கப்படுகின்றது. மீதம் வைக்கப்படுகிற அல்லது மேலும் சேர்த்து வைக்கப்படுகிற அல்லது ஏற்கனவே இருக்கிறவற்றில் அனுபவித்து குறைத்து வைக்கப்படுகிற ஏதேனும் ஒன்று மீதம் என்பது இருக்கும். பேலன்ஸ் கேரிட் டவுன் அப்படி என்று கூறுவார். அதை மறுபிறவிக்கு நாம் எடுத்து சொல்கிறோம். இந்த பிறவியில் மிஞ்சியுள்ள வினைகள் அனைத்தும் மறுபிறவிக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். மறுபிறவியில் மிஞ்சியுள்ள அனைத்தும் அதற்கடுத்த பிறவியாகி 9ஆம் பாவத்திற்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். இவ்வாறு மனித பிறவி என்பது மனித பிறவி மட்டுமல்ல, இந்த ஜனன பூ உலகில் பிறக்கும் அனைத்து பிறவிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருக்கும். இந்த பிறவிலேயே அனைத்து வினைகளையும் அனுபவித்து தீர்த்து விட்டால் மறுபிறவி வராது. நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறதுக்கு எப்படி போகணும்னு கேட்போம். புலிச்சாலையில இருந்து வலது பக்கம் ரோட்ல நேரா போனா மீனாட்சி அம்மன் கோயில் வரும் அப்படின்னு தான் சொல்லுவோம். நேரா போனா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடலாம சொல்ல மாட்டோம். இப்ப மீனாட்சி அம்மன் கோயில் வரும் என்றுதான் கூறுவோம். அதே போல்தான் வினையும். வினை என்பது வரும். விரும்புகிறோமோ இல்லையோ உனக்கு அடைய வேண்டியது உன்னை தேடி வரும். நீ ஒரு இடத்தில் அனுபவிக்க வேண்டியதை நீ பேருந்து கட்டணமோ ரயில் கட்டணமோ விமான கட்டணமோ செலுத்த தகுதி இல்லாவிட்டாலும் அந்த இடத்தில் நீ சென்று சேர்ந்து அதனை அனுபவிப்பதற்கான சூழல் உருவாகும். வினைகள் அனைத்தும் வருவது. இப்பொழுதுதான் நாம் குறிப்பிட்ட பகுதியில் வருகிறோம். தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும். இந்த பிறவியில் நாம் மீதம் வைக்கின்ற நாம் அனுபவிக்க வேண்டிய வினைகளில் அனுபவித்தோ அதில் மீதம் வைக்கப்படுகிற அல்லது இந்த பிறவியில் செய்யக்கூடிய வேறு கர்மாக்கள் அதிகமாக வைத்து மிஞ்சி வைக்கப்படுகிற மொத்தமாக ஒரு பேரேரி என்று எடுத்துக்கொண்டால் லெட்ஜர்னு எடுத்துக்கொண்டா கடைசியா ஒரு பேலன்ஸ் கேரிட் டவுன் பிராட் டவுன் வரும். ரெண்டுமே ரெண்டு பக்கமும் பற்று வரவு ரெண்டுமே சரி டேலி ஆயிடுச்சுன்னா இருப்பே இருக்காது. இருப்பே இல்லாத நிலை வந்துச்சுன்னா அடுத்த பிறவி கிடையாது. எப்பொழுது இருப்பு வைக்கப்படுகிறதோ மிச்சம் வைக்கப்படுகிறதோ இந்த பிறவியில் தனக்கு போக மிச்சம் வைக்கப்படுகிறது தான் மறுபிறவியில் வருவது. அதனை தான் தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்ற சொல் வழக்கு வந்தது. இந்த ஜனனத்தில் வைக்கப்படுகிற மிச்ச மீதிகள் அடுத்த பிறவிக்கான தானமாகவும் அதுக்கடுத்த பிறவிக்கான தர்மமாகவும் உருவெடுக்கிறது. நன்மை செய்தாலும் வினைதான், தீமை செய்தாலும் வினைதான். ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பாவம் செஞ்சாதான் பிறவி வரும்னா. அப்படி இல்லை, நல்லது செஞ்சாலும் பிறவி வரும். எதுவும் இல்லாத நிலையில் மோன நிலையில் இருக்கும் பொழுது அனைத்து கர்மாக்களையும் அனுபவித்து கழிக்கும் பொழுது பிறவிகள் தடைபடும், உருவாகாமல் இருக்கும். நல்ல வினையோ தீவினையோ வினை எரிந்து பஸ்பமாக வேண்டும். நல்ல வினை இருந்தாலும் பிறவி உண்டு, தீவினை இருந்தாலும் பிறவி உண்டு. அதனாலதான் நீ எந்த மிச்சம் வச்சாலும் அதற்கான அந்த மிச்சத்தை அனுபவிப்பதற்காக பிறவி. பொன் விலங்கு போட்டாலும் விலங்குதான். அதுக்காண்டி இரும்புலதான் விலங்கு போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா புண்ணியவான்னு சொல்லுவாங்க. புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு மறுபிறவி எடுத்துப்பான். அவன் என்ன புண்ணியம் செஞ்சானோ இந்த குடும்பத்துல வந்து பிறந்திருக்கான், என்ன புண்ணியம் செஞ்சானோ இவனுக்கு இந்த பதவி கிடைக்குது. நன்மையை செய்து மறுபிறவி அடைந்தவர். இதைத்தான் நாம் பழமொழியில் தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்ற சொல் வழக்கு வந்தது. இது ஜோதிட ரீதியாக ஒற்றுமைப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்படுகிறது. இதில் இன்னொரு முக்கியமான முறையும் உண்டு. தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்ற வழக்கு லக்னத்துக்கு அதிபதி
பாவராகவோ சுபராகவோ ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிறார். அவர் செய்த தானமும் தர்மமும் இந்த பிறவியில் அவருக்கு அனுபவிக்க முடியுமா? சில பேர் அப்பா வச்ச சொத்து கோடானு கோடி இருக்கும், ஆனா இவனால அனுபவிக்கவே முடியாது. பிள்ளைகள் சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் எக்கச்சக்கமா இருக்கும், ஆனா இவரால் அனுபவிக்கவே முடியாது. தனக்கு என்ன மிஞ்சியதோ அதை மட்டுமே அவரால் அனுபவிக்க முடியும் என்பதையும் இந்த சொல் வழக்கு காட்டுகிறது. தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும். அப்பா பெரிய 10 ஏக்கர் இடம் கொடுத்திருக்காரு, கிராமத்துல 4 வீடு இருக்கு. ஆனா இவன் சென்னையில ஒரு 5000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு சின்ன ரூம்ல குடியிருப்பார். பசங்க நல்லா சம்பாதிச்சுட்டாங்க, வெளிநாட்டுல இருக்காங்க. மருமக, பேத்தி, பேரங்க எல்லாருமே வெளிநாட்டுல இருக்காங்க. 2 வீடு வாங்கியிருக்காங்க, சென்னையிலேயே இருக்காங்க. இருந்தாலும் அவர் அவர் வேலை செய்யற ஒரு சிறு வேலையை பார்த்துக்கொண்டு அந்த வேலைக்கு போவதற்கு இது பக்கத்துலதான் இருக்குன்னு ஒரு இடத்துல வாடகைக்கு தங்கியிருக்கார். அது அவரால் அந்த தானத்தையும் தர்மத்தையும் அனுபவிப்பதற்கு முடியாது. தனக்கு என்ன மிஞ்சியதோ அதன் பிறகுதான், அந்த மிஞ்சியதை பிறகுதான் அந்த தானமும் தர்மமும் செயல்படும். செய்த வினைகள் முதலில் வந்து சேரும், அதுவாக வந்து சேரும். அதை மீறிதான் நீங்கள் செய்த தர்மமும் தர்மமும் உங்களுக்கு பலன் அளிக்கும் என்பதிலே தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்ற சொல்வழக்கும் உண்டு. ஆக இதனை 2 முறையில் நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துள்ளோம். ஒன்று, முற்பிறவி மறுபிறவி, இந்த பிறவி சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மா என்ற அடிப்படையில் பிறவிகள் எவ்வாறு சுழற்சி முறையில் வருகிறது, இந்த பிறவி சுழற்சி முறையில் வருவதற்கு என்ன காரணம், இதில் தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்பதை ஒப்புமை பற்றி பார்த்திருந்தோம். இரண்டாவதாக, நமக்கு என்னதான் பல கொடுப்பனைகள் இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு இந்த லக்னம் அனுமதிக்க வேண்டும். இந்த லக்னாதிபதி அனுமதிக்க வேண்டும். லக்னமும் லக்னாதிபதியும் அனுபவிப்பதற்கான அனுமதி கொடுக்காவிட்டால்தான் வழிவிடணும். அவங்களே சிக்கல்ல போய் இருந்தாங்கன்னா இந்த 5 குறையோன் 9 குறையோன் என்னதான் சுபம் பலம் பெற்று இருந்தாலும் அது இவரால் அனுபவிக்க முடியாது. இதையே தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்ற ஒரு சொல் வழக்கு நமது வாழ்வியல் முறையில் குழந்தைகள் இந்த 5ஆம் இடத்துக்குரிய ஸ்தானம். அருமையான குழந்தைகள் இருப்பாங்க. ஆனா இவரால் 2 வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்துட்டு பழகிட்டு திரும்பி போயிடுவாரு வேலைக்குன்னு, ஊருக்கு போயிடுவார். 2 வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் வர்றது, 2 நாள் வர்றது. குழந்தைகளுடைய அரவணைப்பு இந்த தந்தைக்கு கிடைப்பதற்கு அரிதாக இருக்கு. இந்த மழலை மொழி கேட்பதற்கு, அதை ரசிப்பதற்கு, எப்பயாவது ஒரு வாட்டி பார்த்துட்டு போறது. அவங்களுக்கே தெரியும் ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போறாரு என்றால் அவன் செய்ய வேண்டிய கர்மாக்கள் அந்த வேறு ஊரில் இருக்கிறது. இந்த கர்மா முடியும் வரை இதை அனுபவிக்க முடியாது. தனக்கு மிஞ்சியதுதான் தானம், தனக்கு மிஞ்சியதுதான் தர்மம். மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்லையே கடை இருக்கும், மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்திலேயே வீடு இருக்கும், ஆனாலும் கோயிலுக்கு போக முடியாது. பல பேருக்கு அப்படி இருக்கு. அழகர் கோயில் முன்னாடியே வீடு இருக்கும், ஆனாலும் அழகர் கோயில்ல போய் நூங்குர கங்கை தீர்த்தம் ஆடி பெருமாளை சேவிச்சு விஸ்வரூப தரிசனம் பார்க்கிறதுக்கெல்லாம் அரிதாக இருக்கும். இதுதான் தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்று கூறுகிறான். அது பெரியவர்கள் கூறி வைத்துள்ளனர். இவை ஜோதிடத்தில் சரியாக பொருந்தி வருகிறது என்று இந்த வகுப்பு முடிவடைகிறது. மேலும் யதார்த்த வாழ்வில் ஜோதிடம் என்ற தலைப்பின் கீழ் மேலும் சில குறிப்பிட்ட பழமொழிகள் பற்றி நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்வோம். மேலும் முக்கியமான விஷயங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். வாழ்த்துக்கள்.